இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமில் நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் ஒரு வகையான ப்ரீ ப்ராசஸிங் தான். இங்கே நம்ம டேட்டாவை கை வைக்காமல் நமக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும், என்னென்ன ரோஸ் வேணும், ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ரீ ப்ராசஸிங் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா செட்டை இங்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ அது டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்போ அந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு strdf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் அந்த டேட்டா ஃப்ரேமில் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குது, அதாவது வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ ரோஸ் இருக்குது, 1000 ரோஸ் இருக்குது அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் சாம்பிள்ஸ் வேல்யூஸோட. அதுக்கப்புறம் நம்ம ஹெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டா ஃப்ரேம் பாஸ் பண்ணி எத்தனை ரோஸை நீங்கள் சாம்பிளாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். இதுவும் நம்ம முந்தைய பதிவில் பார்த்தோம். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 8 காலம்ஸ் இருக்குது. என்னோட அந்த டேட்டா சயின்ஸ் டாஸ்க்கு ஒரு சில காலங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம். இப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான காலம்ஸ் ஜெண்டர், அந்த எத்னிசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், மேத், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கோர். இப்போ இந்த பேரண்டல் லெவல், லஞ்ச் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நான் ஒரு முடிவு பண்ணுறேன். அப்போ அந்த தேவையில்லாத காலத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையான காலத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாவை நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஏதாவது ஒரு காலத்தில் நல் வேல்யூஸ், அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போயிடலாம். ஏன்னா அது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வரும்போது அந்த NAs அப்படிம்பாங்க. ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா அது பெரிய இம்பேக்ட், தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணலாம், டேட்டா ஃப்ரேமில் சம்மரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூ கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த சம்மரியை பற்றின தெளிவான விளக்கத்தை வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ லென்த் இருக்குது, அதோட டேட்டா டைப் என்ன, அதோட மோட் என்ன அப்படின்னு கொடுக்குது பாருங்கள். இப்போ இங்கே இந்த மேத் காலத்தை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதில் இந்த NAs 100 அப்படின்னு வருது. இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய மேத் காலத்தில் ஒரு சில வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்கு. அப்போ எத்தனை வேல்யூ மிஸ் ஆகிருக்குன்னா 100 வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்கு. மொத்தம் 1000 ரோஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் 100 மிஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே நீங்கள் 2 விதமான முடிவுகளை எடுக்கலாம். ஒன்று, இந்த மிஸ்ஸிங் வேல்யூவை ஏதாவது ஒரு அல்காரிதம் அல்லது ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை ஃபில் பண்ணுறது, அதுக்கு பேர் இம்ப்யூட்டேஷன் அப்படிம்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அல்லது இப்போதைக்கு நான் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால, பிகினராக இருக்கிறதுனால அந்த மிஸ்ஸிங் வேல்யூ ரோஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டாவெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல நான் சொன்னது மாதிரி எனக்கு தேவையான காலத்தை மட்டும் எடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு காலம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ஜெண்டர் அது 1, 2, 5, 6, 7, 8 இதுதான் எனக்கு தேவையானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஃப்ரேம் எனக்கு தேவையானது, அந்த டேட்டா ஃப்ரேமில் இருந்து எனக்கு சினா வெக்டர்னு அர்த்தம் இல்லைங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இத்தனை காலங்கள் தேவை. இதோட மீனிங் நான் 3வது 4வது காலமான லெவல் அண்ட் லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுறேன். இதை நீங்கள் ஒரு புது டேட்டா ஃப்ரேம்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். இது உங்களோட விருப்பம். இப்போ DFNன்னு கூட போட்டுக்கலாம். நான் அதே டேட்டா ஃப்ரேம்லேயே பயன்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஹெட்டு கொடுப்போம். இப்போ தான் நமக்கு என்ன இருக்குங்கிறது தெரியும். பார்த்தீங்களா, அந்த பேரண்டல் லெவல் அதெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த காலம் தான் இருக்குது. இப்போ மொத்தம் 6 காலம்ஸ் தான் இருக்குது. நான் அதை 2 காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது ஒரு விதமான அந்த செலக்ட், நமக்கு தேர்ந்தெடுக்கிறது, நமக்கு தேவையான காலத்தை மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சில ரோஸ் மட்டும்தான் வேணும். இப்போ காலம்ங்கிறது இதில் 8 காலம்ஸ் இருந்துச்சு, அதில் 6 எடுத்தோம். இப்போ எனக்கு ரோஸ் ஒரு 10வது ரோ வேணும், அதை எடுத்து கொடுங்க 1000 ரோவில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணலாம்னா, இப்போ DF ஆஃப் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு 10th ரோ வேணும்னா 10 போட்டு ஒரு கமா போட்டுருங்க. அதாவது இதோட மீனிங் எனக்கு 10th ரோவை கொடுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், 10வது ரோ வந்துடும். இப்போ கேட்குறீங்க எனக்கு 1லேருந்து 5 ரோ மட்டும் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த நம்ம சீக்வன்ஸ் எடுத்துடலாம். 1 to 5 அப்படின்னு போட்டுடலாம். பாருங்கள், 5 ரோவை எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோஸை மட்டுமே ஆப்ரேட் பண்ணலாம். அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது மாதிரி 100 NAs இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மேத்து காலத்தில். அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், எந்தெந்த காலத்துலலாம் NAs இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ DFன்னு போட்டுக்கோங்க, கம்ப்ளீட் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கமா போட்டால் என்ன, ரோஸ் டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். இதோட மீனிங் எந்தெந்த ரோவெல்லாம் முழுமையாக இருக்குது, அதாவது NAஸோ நல் வேல்யூஸோ இல்லாமல் இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 900 ரோஸ் அந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு என்ன வரும், NAs இருக்க ரோ மட்டும் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, மேத்தில் இருக்கக்கூடிய NAs அதுக்கப்புறம் வந்துருச்சா. கிட்டத்தட்ட 100 ரோஸ் நமக்கு
மிஸ் ஆகிருக்கு இந்த மேத் ஸ்கோரில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிஸ் ஆன ரோவை மட்டும் சிம்பிளாக தூக்கி விட்டுட்டு நம்ம முழுமையான டேட்டாவை அடுத்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது, df na.omit அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணும், எந்தெந்த ரோவ்லாம் NA அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மேத்து, ரீடிங் ஆர் ஸ்டேட்டஸ் எதுலேயோ ஒன்றில் மெயில் இல்லாமல் இருக்குன்னா அந்த ரோவை சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய ரோஸை மட்டும் எடுத்து அந்த டிஎஃப்பில் ஆட் பண்ணிடும். இதை நம்ம கொஞ்சம் சாம்பிள் பார்த்துடலாம். டிஎஃப் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இங்கே கிடைக்கிறது வந்து 6 rows தான். ஆனால் இது வந்து NA ஃபுல்லாக ஒமிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, இங்கே போய் ஏதாவது NAs இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது 0 காட்டும். ஏன் 0 காட்டுது, இந்த ஸ்டெப்பில் நம்ம இருக்கக்கூடிய NAs ரோவை எல்லாமே நம்ம எடுத்துட்டோம், அதனால் இது 0 காட்டுது. இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ப்ரீ ப்ராசஸிங். என்ன பண்ணோம், ஒரு டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டோம். அந்த எடுத்த டேட்டா செட்டில் நமக்கு என்னென்ன காலம்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் முதல்ல ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம். அதுக்கு இந்த சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபில்ட்ரு பண்ண பிறகு ஏதாவது காலத்துலேயோ ரோஸ்லேயோ NA இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். NA இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் NA ரோஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மீண்டும் முழுமையான ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டேட்டா செட் வந்து ஒரு மாடலிங்க்கோ இல்லை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கோ ரெடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விதமான ப்ரீ ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் டேட் இருக்கும். அந்த டேட் வந்து வேறு மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு மேனுப்புலேட் பண்ணுறதுனா பண்ண முடியாது. மார்க் இருக்கும், அந்த மார்க் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான கன்வர்சன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். எப்போயுமே ரியல் டைம் டேட்டா வந்து ரொம்ப ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். நம்ம அதை எடுத்து அதை நமக்கு தேவையான அந்த ஃபார்மேட்டில் மாற்றி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி உள்ளே கொண்டு போகணும், மாடலிங்க்கோ மிஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கோ. அது எப்படிங்கிறதையும் வரும் பதிவுகளில் பார்க்கலாம்.